வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ சூப்பரா பயங்கர பவர் பேக்கா போகும்னு நினைச்சோம். ஒரு மாதிரி நம்ம நினைச்ச மாதிரியே சப்புன்னு முடிஞ்சிருச்சு. தூக்கம் வருது இருக்கிற சொல்லி. ஆமா, இருக்கிற ஓட்டைய வந்து நம்ம பேசின மாதிரி 55-45 நான் அடிச்சு கொடுத்தேன். அண்ட் மேடி வந்து 53 சாரி 52 ஒன் சாரி 51 ஃபார்ட்டி 50 to 48. நைன்னு ஆமா. கேகேஆருக்கு ரிவ்யூ ம். கொடு சாரி கேகேஆர் இது தான் எட்ஜ் கொடுத்தாரு. கொடுத்தான். ஸோ நாங்க வந்து வழக்கம் போல இந்த ப்ரெடிக்ஷன்ல ஜெயிச்சிட்டோம். வழக்கம் போல ஓட்டை வந்து எங்க கேட்க கொஞ்சம் கம்மியான ஓட்டை வச்சு சமாளிச்சு அடைச்சு வந்துட்டோம். நம்ம 55-45 ஆர்ஆருக்கு துணிஞ்சு சேட்டன் பாய்ஸுக்கு இன்னும் எட்ஜ் கொடுத்த கிறிஷ் கிட்ட இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். சொல்லுங்க கிறிஷ், பேட்டிங் லைனப் பவரா இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப்னு சொன்னீங்க. ஸோ எங்க விட்டாங்க உங்க சேட்டன் பாய்ஸ்? இல்ல, முதல்ல ரியான் பராக் வந்துட்டு தேவையெல்லாம் பேட்டிங் ஆடுற இந்த மாதிரி மாத்திட்டே இருக்கக்கூடாது. போன தடவையே சொன்னதுதான். ரியான் பராக் இன்னட் ஃபோர்ல தான் ஆடணும். நிதிஷ் ராணா காலகாலமா இன்னட் த்ரீ தான் ஆடிட்டு இருக்கான். அவன் எதுக்கு இன்னட் ஃபோர்ல ஆடுறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு, சென்னை டீம் இந்த மாதிரி பிச்சில் எல்லாம் சென்னை என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்ல வந்துட்டு இது ஒழுங்கா வரல, பேட்டுக்கு வரல, விக்கெட்லாம் விழுந்துருச்சுன்னா தெளிவா பிளான் பண்ணி பொறுமையா ஆடி ஒரு 165 170 எடுத்து போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின் சோக் பண்ணுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆர்ஆர் பண்ணியிருக்கணும். ஆர்ஆர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, திரும்பவும் நான் 200க்கு தான் போவேன் அப்படின்றது வந்துட்டு வேஸ்ட். அந்த பிச்சு தெரிஞ்சிருச்சு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பொறுமையா ஜெய்ஸ்வால்லாம் இறங்கி வந்து சுத்தி அவுட் ஆகுறாரு. எல்லாருமே அந்த மாதிரி தான். அதனால பொறுமையா ஒரு 170 அடிச்சிருந்தா அழகா டிஃபெண்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்களாலேயும் பெருசா அடிக்க முடியல. கடைசியா ஆர்ச்சர் ஃபாஸ்ட் பவுலர் போட வந்து அப்புறம் அடிக்க முடிஞ்சு. இன்னொன்னு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த தேஷ்பாண்டேவை பவர் பிளேயர் யூஸ் பண்ணணும். சம்பந்தமே இல்லாம 15th ஓவர்ல கொண்டு வந்து தேஷ்பாண்டேவை போடுறாங்க. அசரங்கா தெரிஞ்சதுதான். அவர் எப்பயுமே வந்து விக்கெட் எடுப்பாரு, மினிமம் 40 ரன்ஸ் கொடுத்துருவாரு. பட் அவர் விக்கெட் எடுப்பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்டன்சி எரர்ஸால தான் அவங்க தோத்தாங்களே ஒழிய ரொம்ப ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக்ஸ். ஓகே, நான் இதை அக்ரி பண்றேன் கிறிஸ். ஏன்னா எடுத்த உடனே டாஸ் தோத்தாங்க. லாஸ்ட் டைம் டாஸ் ஜெயிச்சான், இது அவங்கள பேட்டிங் ஆட விட்டாங்க. இந்த தடவை இந்த பிச் வந்து ஹை ஸ்கோரிங் நினைச்சோம், ஆனா ஒரு மாதிரி டூ பேஸ்ட் பிச்சா தான் இருந்தது. நீ சொல்றது கரெக்ட். இல்ல, பிச் ஃபர்ஸ்ட் நீ ஃப்ரெண்ட்லியா இருந்துச்சு. சீம் இல்ல சீம் ஃப்ரெண்ட்லியா போல, ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா கொஞ்சம் நீ இருந்துச்சு. பிச்சை வந்து அசஸ் பண்ணணும் முதல்ல. இது வந்து ஒரு 200 பாட்டா விக்கெட்டா, இல்ல 280 மாதிரி ஹைவே ரோடா, இல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, இல்ல பால் கிரிப் ஆகி ஹோல்ட் ஆகுதா, ஃபர்ஸ்ட் என்னன்னே அனலைஸே அசஸே பண்ணாம எடுத்த உடனே நான் 10 ரன் ரேட்டு தான் ஆட போறேன் அப்படின்னு அடிச்சோம்னா இது வந்து இந்த மாதிரி தான். நடுவில் 80 ஃபார் 6 7 மாட்டிக்கிட்டாங்க சுத்தமா. அதுல இருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. அது ஒண்ணு. அண்ட் ஆல்சோ ரியான் பராக் வந்து என்ன சொல்றது, ஒரு கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுல ஒரு ஒரு இதுவே இல்லாத மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா பிக் ஆஃப் த பவுலர் வந்து தேஷ்பாண்டே. ஸோ ஒரு அவன் தேஷ்பாண்டே தேர்ட் பவுலிங் சீம் பவுலர் தான் நம்ம வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ச்சர், செகண்ட் சந்தீப் சர்மா, தேர்ட் தான் தேஷ்பாண்டே. பட்னா தேஷ்பாண்டே தான் பிக் ஆஃப் த பவுலர் லாஸ்ட் மேட்ச். ஸோ அவனை நீங்க வந்து நீங்க கிறிஸ் சொன்ன மாதிரி பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் பவர் பிளே இல்லையா, மிடில் ஓவர்லயா யூஸ் பண்ணிருக்கணும். அதுவும் பண்ணாம 15 ஓவர் மேட்சே முடிஞ்சு போச்சு. 30 பால் 28 ரன். இதுல வந்துட்டு தேஷ்பாண்டேக்கு வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன காமெடி நடந்துச்சுன்னா, ரியான் பராக் ஒரு 3 ஓவர் போட்டான். அவன் பேர் என்ன, நிதிஷ் ராணாக்கெல்லாம் ஓவர் கொடுக்குறீங்க, என் தலைவன் தேஷ்பாண்டேக்கு ஓவர் தர மாட்டீங்க. இது என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொல்ற நாடி. நான் சொல்லவா? அதான்டா, அவங்க என்ன நினைச்சிருக்கானுங்க, ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்பின் சோக் பண்ணுவோம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பின்னாடி ஆளுங்க இருக்காங்க, வெங்கடேஷ், ரிங்கு சிங் மாதிரி ஆளுங்க எல்லாம் பின்னாடி இருக்கானுங்கன்னு மறந்துட்டு ஸ்பின் சோக் பண்ண போறாங்க. இப்ப தேஷ்பாண்டே போட்டா டாஸ் அப் காயின் தான். ஆல்ரெடி நீங்க ரன் அடிக்காம பாதி வந்து டிஃபென்சிவ் மோட்ல போயிட்டீங்க. தீக்ஷனா செகண்ட் ஓவர் போட விட்டு அதுவும் போயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவனுங்க வந்து நம்ம ரியான் பராக் பால் வளர்க்கட்டோம்னா நிதிஷ் ராணா ஒரு கேம்பிள் எடுப்போம்னு போயிருக்கானுங்க. அவங்களுக்கு ஆள் கிடையாது. உண்மையிலேயே அதுதான். எடுத்து ஃபாரின் ஆப்ஷன்ஸ் எதா இருக்கான்னு பார்த்தா ஃபாரின் ஆப்ஷன்ஸும் யாரும் வச்சிடல. இப்போ ஜாஃபர் ஆர்ச்சருக்கு ரீப்ளேஸ் பண்ண குவானா பாப்பாக்கா மட்டும் தான் வச்சிருக்காங்க. அவனும் அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஐயோ, ரொம்ப என்ன சொல்றது, ஞாபகம் இருக்கா? போன வாட்டி மும்பைல கூப்பிட்டு வச்சு அடின்னு அடிச்சாங்க. சின்ன பையன் தான், ஹில் லேர்ன். பட் ஆனா வேற ஆள் இல்லை அவங்களுக்கு. எனக்கு என்னன்னா, ஆகாஷ் மதோல் மாதிரி ஒரு ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு தோணுது. மேபி அவங்கள ஒரு பாசிபிள் காம்பினேஷன் உள்ள கொண்டு வந்து, எனக்கு அசரங்கா மேல நம்பிக்கையே கிடையாது. இவனுங்க அசரங்கா வேற முன்னாடி கொண்டு வந்து பேட்டிங் ஆட வைக்கிறாங்க. அவன் லங்கன் பிரீமியர் லீக்ல அடிச்சான்டா, இங்க கொண்டு வந்து என்னடா பண்ணுவான் அவன்? அவனுக்கு இல்ல இங்க இல்ல, பேட்டிங் ஆட இது வராது. இது என்ன அவனை டாக்டிக்கல் கொண்டு வந்து பிளண்டர் தான் முன்னாடி நான் வைக்கிறீங்க. சொல்லுவேன் மேடி. ஏன்னா மிடில் ஓவர் போடுறது யாரு? வருண் சக்கரவர்த்தி. வருண் யாரு? சக்கரவர்த்தி வரிச்ச குறிச்சி. டேண்டம்ல போடும்போது நல்ல ஒரு ப்ராப்பர் பேட்டரே பதறுவானுங்க. உள்ள கூகுளி வருதா, லெக்ல போகுதா, என்ன பண்ண தெரியாம ம். பதறானுங்க.
அசரங்கா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அதுவும் இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ஆடினதே கிடையாது. நீ எந்த நம்பிக்கையில வருண் சக்கரவர்த்தி போலிங் போட்டு இருக்கும்போது நீங்க அவ்வளவு அதான் கிளீன் மாப்பிள. ஷீட்டா உள்ள அது இறக்குறீங்க? லங்கன் பிரீமியர் லீக்ல அவன் அடிச்சானா அந்த ஊர்ல அடிச்சான், அந்த ஊர் கண்டிஷன். இவன் என்னமோ அஸ்வின் மாதிரி நினைச்சிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், ராகுல் டிராவிட் தான் உள்ள டிசிஷன் எடுக்கிறாங்களா இல்ல வேற யாராவது எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா போன வாட்டி சங்ககாரா டிசிஷன் தான் இருந்தது, இந்த வாட்டி ராகுல் டிராவிட் உள்ள வந்ததுனால நிறைய பிரெய்னி மூமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். பட் நான் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ். அசரங்காவை மூவ் பண்றது, அதே மாதிரி இந்த சஹல் அஸ்வினை வச்சுட்டு தீக்ஷனா அசரங்கா காம்போ வச்சு இது ரெண்டும் ஒன்னா அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் மாதிரி தான் இருக்கு. அவங்க அதுக்கு ஒரு ம். ப்ராப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கல. ஒரு இந்தியன் ஸ்பின்னர்ஸே இல்ல. குமார் கார்த்திகேயா உள்ள இருக்கான். ஒரு என்ன சொல்றது, ப்ராப்பரா பிலீவ் பண்ற ஸ்பின்னர்ஸ் யாருமே இல்ல. இவங்க ஆக்ஷன்லயே பாதி இது விட்டுட்டானுங்க. ஒழுங்கா ஆக்ஷன் பண்ணாம இப்ப திருப்பி வந்து எல்லாத்தையும் கலைச்சு போடுன்ற மாதிரி தான் இருக்கு. இருக்க காம்பினேஷன் வச்சு ஆடணும். ஸோ ஆர்ஆர் வந்து ஆக்ஷன். ஃபைட்டிங் ஃபார் உடன் ஸ்பூன். ஓகே, மாடி எங்க தோத்தாங்க தெரியுமா மச்சான்? இவங்க வந்து ஆக்ஷன்ஸை தோக்கல, ரிட்டென்ஷன்லயே தோத்துட்டாங்க நான் சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 3 ரிட்டென்ஷன் எடுத்துல வேஸ்ட். டூ மெனி 14 பிலீஃப். 14 14 துருவ் ஜுரல், ஹெட்மே ஹெட்மேயர். ரிட்டைன் பண்ணதுல ரொம்ப இது ஆமா, அது போக ரியான் பராக்லாம் எடுத்துருக்கலாம் காசை. ஹைலி ஓவர் ரேட்டடா. சோ ரியான் பராக் என்ன பண்ண இல்லடா, ஒரு அவனுக்கு ஒரு அவனுக்கு அந்த சரக்கு இருக்கு. லோக்கல் பாய் சரக்கு இருக்கு. இது மச்சு கூட கிரிக்கெட்டர் தான். பட் தேர்ட் ஸ்பாட்ல ரிட்டைன் பண்ணிக்கலாம். த்ரூ ஜுரலி ஹெட்மேயும் ஆர்டிஎம்ல எடுத்து இருந்திருக்கலாம். ஸோ தே ஹேவ் ம், ஆப்ஷன்ஸ் ஃபார் இது. ஸோ இப்போ பேசி பிரோஜனம் இல்லை, இருக்கிற வச்சு தான் அவங்க உருட்டி ஆகணும். பட் டெஃபினெட்லி ஆர்ஆர் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயரா நல்லா பண்ணாங்க. அது இப்ப ஆமா. மறுபடியும் வந்து பழைய குருடி கதவு திரடின்ற மாதிரி தேர் கோயிங் பேக் டு தேர் ஓல்ட் ஏஜ் மாடல். நாங்க சும்மா சூப்பர். வருவோம், 5வது 6வது பிளேஸுக்கு சண்டை போட்டு போயிடுன்ற மாதிரி ஆட போறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வெரி ஓகே, வெரி வீக்கர் டீம். ஜெய்ஸ்வால் பண்ணா மட்டும்தான் அவங்க வின் பண்ண முடியும், இல்லைன்னா வின் பண்ணவே சான்ஸ் இல்லை. சரி, ஓகே கிருஷ், நான் உன்கிட்ட கேக்குறேன். கேகேஆரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து 45 தான் கொடுத்தீங்க. ஸோ அதுல அவங்க எப்படி பண்ணாங்க? அண்ட் குவிண்டன் டிகாக் தலைவன் செமையா ஆடி ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான். இப்ப எல்லாமே செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் தான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. நேத்து ஒரு 97 நாட் அவுட் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு 97 நாட் அவுட் பாக்குறோம். ஸோ சொல்லு, என்னோட தாட்ஸ் என்ன கேகேஆர் பத்தி? 90 இஸ் த நியூ 100 ஆஃப் T20. நான் கேகேஆர் வந்துட்டு எப்படி சொல்றது, அவங்களும் ஒரு மாதிரி தான் ஆடினாங்க. 2 3 டெசிஷன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கரெக்டா போயிருச்சு. ஆர்ச்சர் ஒரு மாதிரி நல்லா அந்த பவுன்சர்லாம் நல்லா போட்டாரு. பட் 2 3 எல்லாம் நோ மேன்ஸ் லேண்ட்ஸ்லயே விழுந்துச்சு. ஆர்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் தான் நல்லா வருதுன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் கொடுத்துட்டு பேசாம விட்டுறலாம். அவரை தேஷ்பாண்டேவை டெத்துல யூஸ் பண்ணிக்கலாம். தேஷ்பாண்டேவும் சந்தீப் சர்மாவையும் டெத்துல யூஸ் பண்ணிட்டு அதுதான் அவங்க பண்ணணும். கேகேஆர் எப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சன் இல்லை. கேகேஆர் ஆடினது இன்னும் அவங்க மிடில் ஆர்டர் அன்டெஸ்டட். அதை இன்னும் பார்த்துக்கோங்க. மிடில் ஆர்டர் இன்னும் அன்டெஸ்டட் தான். குவிண்டன் டிகாக் ஓகே, 60 பால்ல 97 ஒரு மாதிரி உருட்டி 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 கொண்டு வந்துட்டாரு. ஆனா கடைசியில் அது ஆர்ச்சர் போதுமே வந்து உனக்கு? இல்ல இந்த பிச்சில் அது போதும். அடுத்த வென் அடுத்த அவ்வளவுதான். இதுல அடுத்த இதுல ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிற டீம் கூட, ஒரு நல்ல பவுலிங் யோசிச்சு போடுற ஒரு டீம் கூட, நல்ல 2 டீம் கேப்டன்சி தான் இருக்கு. இருக்கிற ஒரு டீம் கூட, நல்ல கேப்டன்சி இருக்கிற டீம் கூடயே குவிண்டன் டிகாக் கேப்டன்சி மாட்டிக்குவாருன்னு சொல்றியா? தோணுது. ஓகே. ஆஃப்ல 2 டீம் குவிண்டன் தான் இருக்கு. டிகாக் ஒன்னு அதுலயே கொல்ல ஒன்னு. மாட்டிக்குவாருன்னு தான் தோணுது. குவிண்டன் டிகாக் அதுல அது உண்மைதான். மாட்டிக்குவாருன்னு தான் தோணுது. மொயின் அலி நல்ல போட்டாரு. நான் அதான் சொன்னேன், மொயின் அலியை யூஸ் பண்ணலாம். ஆனா பேட்டிங் வந்துட்டு சம்பந்தமே இல்லாத அது ஒரு பிளண்டர். அவர் எதுக்கு ஓப்பனிங் இறங்கணும்? மொயின் அலி இப்ப எப்பயுமே 4th 5th தான் இறங்குவாரு. நானே ஓப்பனிங் இறங்கிக்கலாம். ரஹானே இறங்கிட்டு மொயின் அலி பின்னாடி இறங்கிருக்கலாம். அது ஒண்ணு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, பவுலிங்ல வந்துட்டு இன்னைக்கு இவங்க நிறைய டாக்டிக்கல் பிளண்டர் பண்ணாங்க. ஆர்ஆர் ம். அதுலதான் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள். வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு கரெக்டா ஸ்பாட்டானா இருந்தாரு. ஸ்பின்னு கரெக்டா இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே வந்துட்டு வைபவ் வரவரா போன மேட்ச் நான் எதிர்பார்த்தேன் நல்லா போடுவாருன்ட்டு ஆர்ஆர் கூட, ஆர்சிபி கூட. பட் அந்த பிச்சில் ஒழுங்கா விடல. இங்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 5 4 ஓவர் நல்ல ஸ்விங் அண்ட் சீம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் கேகேஆருக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்னொரு இன்னொரு 2 மேட்ச் பார்த்தா தெரியும் கேகேஆர் ஒரு நல்ல டீம் கூட ஆடும்போது. போன மேட்சும் ஒரு மாதிரி ஓ, டீம் தான் ஆர்சிபி நல்ல டீம் இல்லையா? ஆர்சிபி நல்ல டீமா இல்லையான்ட்டு 28ஆம் தேதி தெரியும். அப்புறம் பேசிக்கோ. அதனால வந்துட்டு இன்னும் 2 3 மேட்ச் பார்க்கலாம் கேகேஆருக்கு. இல்ல அதுதான் அந்த டாப் பாட்டம் 4க்கு வந்துட்டு ஒரு 4 டீம் சண்டை போடும். அதுல ஒன்னு எல்எஸ்ஜின்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆறாரு சேர்த்துரு ஆர்ஆர் சேர்த்துரு. ஆர்ஆர் ஓகே. எனக்கு என்னமோ சஞ்சு சஞ்சு கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆர்ஆர் டிசைட் பண்ணிக்கலாமான்னு தோணுது. மேட்ச் முடிஞ்சிடும் அதுக்குள்ள, அதே ஐபிஎல் மாதிரி முடிஞ்சிடும். அதுதான் கேகேஆர் எனக்கு அந்த பாட்டம் 4ல தான் இருக்கு. நான் அவங்கள மேல கொண்டு வர மாட்டேன். கேகேஆர் பாட்டம் 4ல தான் இருக்கு. இன்னும் 2 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் பார்ப்போம்.
ஸ்பென்சர் ஜான்சன் அவர் போட்டதெல்லாம் பாத்தீங்க இன்னைக்கு. என்ன கேட்டா நார்க்கியா உள்ள கொண்டு வரலாம், அதான் அவ்வளவுதான். நாக்கியாக்கு இன்ஜுரி நினைக்கிறேன், இன்னும் ஃபிட் ஆகல கம்ப்ளீட்டா, மேட்ச் அதான் வரல. ஃபிட்னஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதான் அவங்க ஆட முடியல. மத்தபடி சஞ்சய் வந்து நாக்கியா இல்லைன்னா அவங்க பேசாம ஜெயடன் சக்காரி ஆடிடலாம் பேசாம, அவனே நல்ல ஃப்ளோய்ட் ம். அட்வைஸ் போடுவான். இப்போ என்னன்னா டிகாக்கோட நாக்கு ஒரு மாதிரி தலை தெரிய ஆடணும்னு சொன்னா, ஆனா டிகாக் சூப்பரா ஆடினா இன்னைக்கு என்ன கேட்டா. இல்லடா, ஏன்னா இந்த நீ இந்த அவனோட பிச்சில் பேஸ் அப்படிதான் வைஸ் தேவைப்படுது. பேஸ் வைஸா நீ அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா 30 பால் 61 62 இருந்தான். ஒரு நியர்லி ஸ்ட்ரைக்கு 200 இருந்தான். பவர் பிளேல அங்க மொயின் அலி தடுமாறிட்டு இருக்கும்போது இவன் சூப்பரா ஹிட் பண்ணி அந்த 6 10 ரேஞ்சிலே வச்சிருந்தான் கரண்ட் ரன் ரேட்டை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிடில்ல வந்து உனக்கு அடிக்கணும் அவசியமே இல்லடா. உனக்கு ரன் ரேட் பார்த்தா 70 பால்ஸ் 80 ரன்ஸ் 82 ரன்ஸ், அப்புறம் 55 பால்ஸ் 70 ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு 10 பால் டிஃபரன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு தவிர. ஸோ அந்த இடத்துல வந்து விக்கெட்டை கொடுக்காம ஒரு சைடு சூப்பரா ஹோல்ட் பண்ணிட்டான். தேவையானப்போ சிக்ஸ் அசராங்க 6 புல் பண்ணி 6 அதெல்லாம் நல்லா சூப்பரா ஆடிட்டு இருந்தான். இல்ல மிடில் ஓவர்ஸ்ல போட்டது யார்? ரியான் பராக். நீ தள்ளி தள்ளி ஆடினாலே போதும். நீ அஸ்வினை தள்ளி தள்ளி ஆட முடியாது. அவன் 2 பால் டாட் வச்சுட்டு 3வது பால் உனக்கு கேரம் பால் போட்டு எடுத்துட்டு போயிடுவான். வாஷிங்டன் சுந்தரம் அதே மாதிரிதான். நீ வந்துட்டு ரியான் பராக் ஆடின மாதிரி ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர் ஒன்னால ஆட முடியாது. நல்ல கேப்டன்சி இருந்தா அவனை அழகா வச்சு எடுத்து விட்டுருவாங்க டிகாக் அவங்க இருக்கிற ஃபார்முக்கு. இன்னைக்கு மிடில் ஓவர்ஸ்ல போட்டதுல யாரு? நிதிஷ் ராணாவையும் ரியான் பராகையும் ஒரு நார்மல் பேட்டரி தட்டி தட்டி ஆடுவான். ஒரு கில்டன் டிகாக் மாதிரி ஒரு ஆள் தட்டி தட்டி ஆடுறதுல பெருசா எதுவும் இல்ல. இல்ல இல்ல நான் ஸ்கோரும் அந்த வந்து மாதிரி. இல்ல நான் அதுக்கு மாட்டிக்கவே மாட்டான் இஸ் த பீஸ் அப்படின்னு சொல்ல விரும்பல. அன்னைக்கு இந்த டே நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா, ஒரு ரொம்ப நாள் அடிக்கவே ஓகே இல்ல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு நல்லா அவனோட கேப்பபிளுக்கு ப்ரூவ் பண்ணி நல்லா ஆடிட்டான், அவ்வளவுதான். அதான் மாப்பிள்ள, இப்போ வந்து 180 190 நீ வந்து ஃபோர்த் கியர்ல போயிடலாம். இது ஒரு மாதிரி ட்ரிக்கி சேஸ். அதேதான். அண்ட் மோரோவர் பிச்சும் வந்து ஒரு மாதிரி ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் ஆகுதா இல்லைன்னா வந்து ஸ்லோவரா இருக்கான்னு தெரியல. அதனால இவனுக்கு என்ன வேணும்னா, இவனுக்கு ஒரு கழுத்து மேல கத்தி இருக்க மாதிரி நம்ம இந்த மேட்ச் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணோம்னா தூக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா மோயின் அலி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு இதுல வந்து அவன் நம்ம கன்சிஸ்டன்ட் ஆட ட்ரை பண்ணுவோம், நமக்கு இது வருதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹி ப்ரூவ்ட் ஓகே நம்மளால ஆட முடியுது. ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரன் அடிக்க அடிக்க தான் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். இதுதான் அவனுக்கு ரைட் கேம். ஓகே நம்ம தட்டி தட்டி ஆடி பார்ப்போம், இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு காமிச்சா மட்டும்தான் அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல. எல்லா மேலும் சுத்தி சுத்தி ஓட்டானே என்னடா சுத்தி சுத்தி ஓட்ட வரான், அதுதான் சுத்தத்துக்கு அவ்வளவு பேர் இருக்காங்களே பின்னாடி, நம்மளால இப்படி ஆடுவோம்னு சொல்லி ஒரு ஆங்கரிங் நீங்க சூப்பரா சாக்ரிஃபைஸ் ஹோல்ட் பண்ணிருக்கலாம். பண்ணிட்டான். பட் நல்லா ஹோல்ட் பண்ணி தான் ஆடினான். இந்த கேமுக்கு தான் தேவைப்படுது. எனக்கு 2 பாயிண்ட் வேணும், 2 எல்லாம் இப்ப வேணாம், அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. குட் தான். சோ ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் ஆடிட்டான்ல, வின் பண்ணிட்டான், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இன்னொன்னு சோ அதுதான் நான் அடுத்து சொன்னதுதான். அவங்க வந்துட்டு அழகா 170 அடிச்சிருக்கலாம், ஒழுங்கா கால்குலேட் பண்ணி ஆடி இருந்தா. 170 அடிச்சிருந்தா இந்த கேம் எப்படி வேணா போயிருக்கும். தேவையில்லாம சுத்தி சுத்தி அவுட் ஆனாங்க. நீங்க ஜெய்ஸ்வால் வந்துட்டு 15 ஓவர் வரைக்கும் அழகா நின்றுக்கலாம். நீங்க குவிண்டன் டிகாக் பண்ணது ஜெய்ஸ்வால் பண்ணிட்டு அடுத்த 5 ஓவர்ல அடிச்சிருக்கலாம். அதை பண்ணாம விட்டதுதான். அதுதான் அதான் அதுதான் சொன்னேன். பிரச்சனை. அந்த மாதிரி விஷயத்த சென்னை கரெக்டா பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ம். பிச்சில் 170 தான், அது நம்ம எதுக்கு 200 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பொறுமையா தட்டி. அன்னைக்கு ம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டைலுன்றதுனால அப்படித்தான் இருக்கு. தோனிலாம் என்ன சரி ஓகே, பண்ணுவாருன்னா அடுத்து 17 ஓவர் பாதி வரைக்கும் வச்சுட்டு கடைசி 15 பால்ல 40 ரன் அடிச்சிருவாரு. அந்த ம். மாதிரிதான், அதுதான் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த ஸ்பின் ஷோக்க போட்டு முடிச்சு விட்டுறலாம். அது பண்ண தெரியல இவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஐடியா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எங்க எடுக்கணும், எங்க யாரை டார்கெட் பண்ணணும், எந்த ஒரு வீக் லிங்க் வரும், அதெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கா ஆடுறதுதான் கிரிக்கெட்டே. ஆனா இப்ப அந்த மைண்ட் எல்லாம் போய் ஜென் போல்டுன்னு வந்துட்டு எவன் போட்டாலும் அடிக்கணும் 6 283 டார்கெட். உள்ள வரும்போதே நீ உள்ள வரும்போது நீ என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் பிச் அசஸ் பண்ணிட்டு விக்கெட் எப்படி ஹோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் பேட்டர் வந்து நெக்ஸ்ட் வர்றவங்களுக்கு கைட் பண்ணணும். 1 டவுன் வர்றவன் 2 டவுன் வரவனுக்கு தான் ஏய் இந்த பிச் இப்படியா இது ரியாக்ட் ஆகுது, ஸோ இதுக்கு ஏத்த மாதிரி நீ ப்ளே பண்ணணும், கைட் பண்ணி அந்த டீமை வந்து ஃபார்மேட்டபிள் டோட்டல் கொண்டு போகணும். ஆனா இப்ப உள்ள வரவன் என்ன சொல்றான், பிச்சு எப்படி இருக்கோ இல்லையோ, எவன் வர்றான் போறானோ போடலையோ, ஸ்பின்னோ ஃபாஸ்டோ என்ன போட்டாலும் சரி, எனக்கு 220 வேணும், ஸ்ட்ரைக் ரேட் 180 மெயின்டைன் பண்ணிக்கோ, ரன் ரேட்டு எனக்கு 10 12 வச்சுக்கோ, பவர் பிளே முடியும் போது 70 ரன் வேணும் இப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பினா அவன் என்ன அசஸா பண்ணுவான். இவன் நீ சொல்ல மாதிரி ஜெய்ஸ்வால் அதே மாதிரிதான் சுத்துன்னு சுத்துறான். ஃபர்ஸ்ட் பாலே கொடை கிளம்பி 0க்கே 1 வந்திருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் பின்னாடி வந்து 4 போயிடுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் போட்டாங்க. ஆனா இல்ல இன்னொன்னு, அவங்க பிச்சு பேட்டிங் புதுசு. ஆடுற மாத்தாம ஒழுங்கா ஆடினாலே ஆற நல்லதான் ஆடுவாங்க. தேவையில்லாம அதுதான் அவங்க பேட்டிங் ஆடுறது. சஞ்சு ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணணும், நிதிஷ் ராணா, அதுக்கப்புறம் ரியான் பராக், அதுக்கப்புறம் துருவ் ஜுரல், அதுக்கப்புறம் ஹெட்மேர், அதுக்கப்புறம் சுகம் துபே, அதுக்கப்புறம் அசரங்கா வந்தா போதும். இந்த 7 பேர் வரிசையா இறங்கினாலே அவங்க நல்ல பேட்டிங் தான். எதுக்கு சம்பந்தமே இல்லாம நடுவில் அசரங்கா கொண்டு வரணும், நிதிஷ் ராணாவை பின்னாடி இறக்கணும்? கரெக்டா அவங்க இறங்கினாலே நல்ல பேட்டிங் தான்.
சோ அசரங்க எப்போ வந்திருக்கும்னா, இப்ப இந்த ரியான் பராக், நிதிஷ் ராணா இந்த மாதிரி பவுலர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவனுங்களை பிரேக் பண்ணணும்னா நீங்க அசராங்க இறக்கிருக்கலாம். ஆனா போடுறது வருண் சக்கரவர்த்தி இந்த பக்கம் மொயின் அலி சூப்பரா போட்டுட்டு இருந்தான். சோ செம்மையா அந்த ஆஃப் ஸ்பின்லாம் ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷனல் ஆஃப் ஹோல்ட் ஸ்பின் பண்ணி இருந்துச்சு. போடுறான். அப்போ அந்த டைம்ல நீ வந்து அசரங்க இறக்குனீங்கன்னா அது என்ன அவன் அடிச்ச ஷாட் பாத்தியா? ஒரு மிட் விக்கெட்ல சுத்துறான், ஸ்லாக் பண்றான், அது எங்கேயோ போகுது, கவருக்கு பின்னாடி போய் கேட்ச். சோ இது ஒண்ணு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் எனக்கு அகைன் இது கம்ப்ளீட்டா ஆஃப் த டாபிக் தான். சோ ரியான் பராக் வந்து என்ன பேசிஸ்ல வந்து இப்போ அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதே மாதிரி ரியான் பராக் இப்போ கவுஹாத்தி வந்து எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 மேட்ச் இவ கொடுக்கலாம். ஸோ ஈவன் இப்போ ராஜஸ்தான்ங்கிறது அவங்களோட வந்து இங்க சவாய் மான்சிங் தான் அவங்களோட ஸ்டேடியம். இப்ப அது இல்லைன்னா பக்கத்துல குஜராத் இருக்கு, இல்ல அது போக பக்கத்துல புனே இருக்கு. புனேல கூட நீங்க ஒரு ஸ்டேடியம் கூட எடுத்துக்கலாம். இப்ப பக்கத்து ஸ்டேட் சப்போர்ட் பண்ற வைசாக் வந்து பண்றாங்கல்ல ஹைதராபாத். ஸோ அந்த மாதிரி நீ இது பண்ணா ஓகே. சம்பந்தமே ராஜஸ்தான் இங்க இருக்கு, அஸ்ஸாம் இங்க இருக்கு. நீ அங்க ஒரு பிளேயருக்காக அந்த ஒரு பிளேயரும் இஸ் நாட் அ சூப்பர் ஸ்டார். அவன் வந்து ஒரு யங்ஸ்டர் தான். இன்னும் ஒரே இப்போ 2018 எடுத்தாங்க இஃப் ஐ நாட் ராங். 8 வருஷம் இங்கிட்ட ஒரு 3 இங்கிட்ட ஒரு 5 8 வருஷம் ஆடிட்டான். அவன் ஒரே ஒரு சீசன் தான் பிரேக் அவுட் சீசன். அது போன சீசன் 572 ரன்ஸ் அடிச்சான். அது ஒரு சீசன் சீசன் மட்டும்தான், வேற எந்த சீசன் ஒண்ணுமே பண்ணல. லாங் ஆண்டர் 4 கேட்ச் ஒரு மேட்சுக்கும் பிடிப்பான், அவ்வளவுதான் அவன் பண்ணது. இதுல என்ன பேசிஸ் அவனுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுல செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு இப்போ அவனுக்கு லோக்கல் கிரௌட் சப்போர்ட்டுக்கு இப்ப இங்க போடுறேன் அங்க போடுறேன்ட்டு? ஏன் பரோடால கிரவுண்ட் இல்லையா? வேற கிரவுண்டே இல்லையா? ஏன் இங்க வந்து அவனுக்கு இல்ல. சப்போர்ட் பண்ணி நான் வந்து கவுஹாட்டில போடுறதுக்கு நான் முடிச்சிடுறேன். அது ஒண்ணு. அதுக்கு எனக்கு சுத்தம் எனக்கு என்ன என்ன லிங்க்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மூணாவது, அவன் நான் ரிட்டன்ஷன் பண்ணதே தப்புங்கிறேன். 14 கோடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க சுத்தமா. ஒரு இந்தியன் கமாடிட்டி இந்தியன் டீம்ல கூட ரெகுலரா ஆடுறது இல்ல, அவனுக்கு போய் 7 ரூபா கொடுத்து வேஸ்ட் பண்ணது ஆக்ஷன் ரிட்டன்ஷன்லேயே அவங்க பண்ண பிளண்டர். நாலாவது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார், அப்கமிங் சூப்பர் ஸ்டார், அண்ட் 3 ஃபார்மெட்லயுமே இந்தியன் 11ல இருக்கான். நோட் மை வேர்ட், இந்தியன் 11ல ஓப்பனர் 3 ஃபார்மெட்லயும் ஆடுற ஒரு பிளேயர். அண்ட் டெஸ்ட் சூப்பர் ஸ்டார், ஓடியிலே இப்போ வந்துட்டான். T20 ஆல்ரெடி வந்துருவான், ஓடியிலே இப்போ கன்சிஸ்டன்ட் ஆடிட்டு இருக்கான். அவனை விட்டுட்டு எப்படி நீங்க வந்து ஒரு ரியான் பராக போய் இவ்வளவு ப்ரமோட் பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு ஒரு காமெடி நடந்துச்சு பாத்தியா? கிரவுண்ட்ல ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேன் ஓடி வந்து கால்ல எல்லாம் விழுந்து அந்த சீன்லாம் எனக்கு என்னமோ இது பெறப்பட்ட பேடிஎம் தொகை 2 ரூபாய் அந்த மாதிரி எங்கேயோ பெருசா பேமெண்ட் வந்திருக்கு. சோ அது அப்படிதான் எனக்கு தோணுது. இது என்ன லாஜிக்னே புரியல. அண்ட் ஆல்சோ கேப்டன்சி கிடைச்சிருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிளா மூவ் பண்றேன். இல்ல லாஸ்ட் டைமே தெரியும் இந்த மாதிரி ஒரு அஹ், அந்த ஒன் போய் லாக் ஆயிட்டான் ரேன் பராக். சோ ஒரு மென்டார் வந்து பேசியிருப்பாங்க, இல்ல சப்போர்ட்ஸ் எல்லாமே பேசியிருப்பாங்க டீம் டிஸ்கஷன்ல. ஒரு தப்பு பண்ணிட்டானா அடுத்த மேட்ச் வந்து ஓகே இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்து நம்ம ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணாம நிதிஷான பொசிஷன் 1 டவுன் அதை கொடுத்து ஆடி இருக்கணும். இவன் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நான் தப்பு பண்ணனா அதை நான் பண்ண தப்ப நான் சரியாக்கி காட்டுறேன்னு தப்ப திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கான். இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணாங்கன்னா 4 மேட்ச் சஞ்சு வரதுக்குள்ள இவங்க டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே போயிருவானுங்கிறதா என்னோட இது. ஏன்னா ஒரு ஸ்டாட் போட்டுருந்தானுங்க, கேகேஆருக்கு அதிக சிக்ஸ் அடிச்ச ஒரு இந்தியன் பிளேயர் யாருன்னா நிதிஷ் ராணா. அவன் எந்த பொசிஷன்ல அடிச்சான்? 1 டவுன்ல அடிச்சிருக்கான். சோ அவனை நீங்க வந்து அதான் நம்பர் 3ல அடிச்சிருக்கான். அவனை போய் நீங்க 4 5 இருக்கிறீங்கன்னா அது எப்படின்னு தெரியல. சோ இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ், நான் சொல்லிட்டேன். அடுத்து நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அந்த ஸ்டேடியம் நடந்தது வந்து ஐபிஎல் கமிட்டி தான் ஆல்ரெடி நடத்திருக்காங்க. அது வந்து அஸ்ஸாம்ன்றது கொஞ்சம் கிரிக்கெட்ல கொஞ்சம் பின்தங்கிய ஸ்டேட், ஓகேவா? அந்த இடத்துல வந்து ஸ்டேடியம் நிறைய பேர் வரணும். ஸோ தட் அந்த அந்த கமிட்டிக்கு அந்த போர்டுக்கு வந்து நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அது மூலியமா பிளேயர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் அஸ்ஸாம்ல வச்சாங்க. அது வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி அக்ரீட். ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கலாம் பிகாஸ் ஹி இஸ் பார்ட் ஆஃப் த லீடர்ஷிப் குரூப். நீ பார்த்திருக்கியான்னு தெரியல, ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் இதுலயும் ட்ரெஸ்ஸிங் ரூம் காமிக்கிறப்பவும் ரோஹித் சர்மாவும் ஹெட் கோச்சும் பேசுறாங்கன்னா சைட்ல ஒரு ஆள் எப்படி உட்காந்துட்டு இருப்பான், அது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ அந்த பிரெயின் இருக்குன்றதுனால இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அண்டர் 19 டீம் அண்ட் அண்டர் 18 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் வாங்கி வந்திருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்கறது தான் பெட்டர் இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஒரு சூப்பர் ஸ்டார் வேல்யூன்னு கிடையாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த இன்டர்நேஷனல் இது இருக்கும். ஏன்னா இவங்க வந்து டொமஸ்டிக் டோர்னமெண்ட் லீட் பண்றது வேற, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் லீட் பண்றது ரொம்ப கம்ப்ளீட்லி வேற. அதை வந்து ஜெய்ஸ்வால் கொடுத்துருக்கானது கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த காலில் விழுந்த மேட்டர் வந்து சொந்த ஊருக்காரன் யாராவது நம்ம ஆளுதான் ஒரு எமோஷனல் ஆகி அவனை இன்ஸ்பயர் எடுத்து கூட வந்திருக்கலாம். பட் தெரியல, நீ சொன்ன மாதிரி ஓகே. இருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ பண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த ஆக்ஷன்ல வரும்போது 27 27.5 27 கோடி போனாங்க. சோ இதுக்கு என்ன ரீசனா இருக்கும்?
அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு ஒரு ஃபேஸ் வேணும், பிராண்ட் ஃபேஸ் வேணும். அந்த பிராண்ட் ஃபேஸ் அவங்க எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? அவங்க இருக்க ஸ்கில் ஓகே ஆப்வியஸா இருக்கும், பட் அது வந்து ஒரு பார்ட் அண்ட் இந்தியன் டீம் பார்சல் தான். ஆடணும். அது இப்போ அதேதான் இந்தியன் டீம்ல ஒரு ரெகுலர் மெம்பர் இருக்கணும், இந்தியன் லெவன்ஸ்ல ஆடணும், அண்ட் ஆல்சோ ஹி ஷுட் பி சூப்பர் ஸ்டார் பிளேயர். இது இந்த ரெண்டு கிரைட்டீரியா தான் வைப்பாங்க. இந்த 2 கிரைட்டீரியாவை மீட் பண்ற ஒரே ஆளு யசஸ்வி ஜெய்ஸ்வால். சஞ்சு சாம்சன் ரொம்ப நாளா லீடர்ஷிப் குரூப்ல இருக்கான், அண்ட் ஆல்சோ இஸ் அ ப்ரூவன் லீடர். அதனால சஞ்சு சாம்சன் ஓகே, நான் அவனை எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ரியான் பராக் ஓவர் ஆர் அஹெட் ஆஃப் எஸ்எஸ்வி தான் என்னோட கொஸ்டின். ஸோ அதுக்கு போர்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு, நான் பேசுறதுக்கு பர்சனல் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ இதான் என்னோட தாட்ஸ். மைட் பி இது தப்பா கூட இருக்கலாம், பட் ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் பின் டிஸ்கஸ். கிரிஷ், உன்னோட ஃபைனல் தாட்ஸ் சொல்றா. இந்த மேட்ச் 55-45 சொன்னேன். அடுத்து உங்க சேட்டன் பாய்ஸ் கம்பேக் கொடுப்பாங்களா இல்ல? இல்ல அதுதான், அவங்க தேவையில்லாம எந்த சேஞ்சஸும் பண்ணாம ஒழுங்கான போன வருஷம் அதே பேட்டிங் ஆர்டர் ஆடினாலே போதும். எந்த சேஞ்சஸும் பண்ணாம ஆடினாலே அவங்க கம்பேக் கொடுக்கலாம். அவங்க இருக்க ரிசோர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணா போதும். தேஷ்பாண்டேவை கரெக்டா யூஸ் பண்ணணும். ஆர்ச்சருக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளேலேயே, எனக்கு கேட்டா 3 ஓவர் பவர் பிளேலேயே போட்டு முடிச்சிருங்க ஆர்ச்சரை. தேஷ்பாண்டேக்கு 2 ஓவர், ஆர்ச்சருக்கு 3 ஓவர், 1 ஓவர் தீக்ஷனாக்கு போட்டு முடிச்சுட்டு எண்டில் சந்தீப் சர்மாவையும் தேஷ்பாண்டேவையும் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு, அவங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். அது அவ்வளவுதான். சூப்பர், ஓகே. ஸோ சேட்டன் பாய்ஸ் கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு நம்ம கிரிஷ். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட நம்ம இந்த பர்டிகுலர் ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கலாம். So, நிறைய டாபிக்ஸ் பேசிட்டோம். ஆஃப் த லேட் லீடர்ஷிப் குரூப் அண்ட் எப்படி வந்தாங்க, அந்த ஸ்டேடியம் நிறைய பேசிட்டோம். ஸோ உங்களோட தாட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈவன் பராக் வந்து நல்லா பண்றாரு, இதெல்லாம் கரெக்ட் அப்படின்ற சொல்லுங்க. அண்ட் ஈவன் எனி அதர் அவுட் சைட் இன்சைட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்ஸ் ஏதாவது இருந்தாலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணாதது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்ரி ஒன் கேன் ஏபிள் டு லேர்ன் ஃப்ரம் தி இன்ஃபர்மேஷன். அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ நாளைக்கு இதோட இன்ட்ரெஸ்டான ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருக்க போகுது. அதை பத்தின ரிவ்யூ கூடிய சீக்கிரமா நம்ம சேனல் அப்லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். தேங்க்யூ. குட் நைட். பாய். தேங்க்யூ.